உதயநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். திமுக கழகத்தின் சார்பாக செல்வத் தோட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து இந்த கொண்டாட இருக்கின்றோம். இதற்குமே அஞ்சாத ஒரு நெஞ்சன் படுத்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும். தன் தந்தையாருடன் உடனிருந்து கழகத்தை நன்றாக நடத்த வேண்டும் என்று துணை முதல்வர் எடுத்திருக்கின்றார். தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டார் பல்லாண்டு வாழ்க வேண்டும். 48வது பிறந்த நாள் விழா இன்று நாம் கொண்டாடுகின்றோம். போராட்டங்களில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். அவருடைய ஜனனமானது 1977 நவம்பர் 27ஆம் தேதி. இயக்கத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு இளைஞராக வந்து ஒரே ஒரு செங்கலை கையில் தூக்கி கொண்டு தமிழ்நாடு பூரா சுற்றி வந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வெற்றி பெற செய்தார். உலகத்திலே 7 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று 8வது அதிசயமாக தந்தையும் மகனுமாக ஆட்சி புரிகின்ற ஒரே ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால், நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். தந்தையும் மகனுமாக இணைந்து தமிழ்நாடு மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்து கொண்டு உலகமெல்லாம் அவர்களை திரும்பி பார்க்கின்ற வகையிலே அதிசயமான ஆட்சியினை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாறு படைத்த ஒரு கட்சி. இந்த இயக்கமானது எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும் கூட இன்று வரையில் இந்த அண்ணன் சாரங்கபாணி ஆகட்டும், அண்ணன் அருணாச்சலம், அண்ணன் முருகத்தும் ஆகட்டும், நாங்கள் ஒன்றுபட்டு மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலே இன்று வரை ஒற்றுமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லும்போது அருமை சகோதரர் சொன்னார், அவர் பிறக்கும் போதே அவருடைய தகப்பனார் மிசாவில் அடிபட்டார், இருந்தார். ஒரே ஒரு செங்கலை எடுத்து தமிழ்நாட்டு முழுவதும் சுற்றி வந்தார். இளைய தளபதி உதயநிதியுடைய பிறந்த நாளை தங்கவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பகுதியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லோரும் உதயநிதியுடைய வரலாறை, அவருடைய தியாகத்தை, அவருடைய ஆட்சியில் வருகின்ற செயல் திறன்களை நன்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே உதயநிதி என்றால் இளைஞர் அணியின் தலைவர். இளைஞர் அணியிலே வீறு நடைபோட்டு நடந்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர் பெருமக்களை ஈர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து அந்த கொள்கையை நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற பெரும் மதிப்புமிக்க உயர்வான எண்ணத்தை மக்களிடையே தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய சேவைகளை சேர வேண்டும் என்று உழைத்து வருகின்றவர் தான் உதயநிதி அவர்கள். உடன்பிறப்புகளே, இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை நம் மட்டத்தில் திமுக சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கு நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பித்து தந்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுத்த அண்ணன் அருணாச்சலம் அவர்களுக்கும், சொற்பொழிவு ஆற்றி அமர்ந்திருக்கும் நண்பர் பெருமாள் அவர்களுக்கும், அண்ணன் சாரங்கபாணி அவர்களுக்கும், நண்பர் கண்ணையன் அவர்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வரவேற்பு நிகழ்த்திய பொறுப்புக்குழு இருக்கும்போது பொருளாளராக இருந்த நண்பர் நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை கூறி நிறைவாக எல்லோருக்கும் நண்பர் இனிப்பு லூத்நாதன் இனிப்பு வழங்குவார். இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி. உதய் வாடா